Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்பவே சில்லுண்ட ஒரு டெசர்ட் பார்க்க போறோம். என்ன அப்படினா Oreo Mousse. Oreo Mousse வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அது மட்டும் இல்லாம இந்த சம்மர்ல வந்து ரொம்ப சில்லுண்ட ரெசிபியாவும் இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது எப்படி பண்றது அப்படினு டீடைலா நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்போ வந்து ஒரு 10 rupees Oreo பாக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். இத வந்து நம்ம பேஸா ரெடி பண்ண போறோம். அந்த 10 rupees பாக்கெட்ல உள்ளது ஃபுல்லா மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. இதோ இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ வேற ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து மெல்ட் பண்ணது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லனா கீ கூட நீங்க மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து பேஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ண பேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ பேஸ் வந்து பவுல் சைட்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிடாமல் பாட்டமில் வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரிமைனிங் உள்ள சர்விங் பவுலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சர்விங் பவுலில் தேவைப்படுதோ அதில் வந்து இந்த மாதிரி பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சர்விங் பவுல் வந்து பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 minutes வந்து வச்சுருங்க, செட் ஆகட்டும். ஓரியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவர் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து இன்னொரு ஓரியோ பாக்கெட்டை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஒரு பவுலையும் பிளெண்டரையும் ஃப்ரீசரில் வந்து 30 minutesக்கு வச்சுருங்க. நமக்கு பவுல் வந்து சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகி வரும். நான் அந்த பவுலில் வந்து 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். பிராண்டுமே உங்கள் சாய்ஸ் தான். விப்பிங் க்ரீமை பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து லோ ஸ்பீட்லேயே வந்து நான் லைட்டாக சாஃப்ட் பீக் ஆக்கிக்கிட்டேன். சுகர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சில பிராண்டில் வந்து சுகர் வந்து ஏற்கனவே இருக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பிராண்டை பொறுத்து தான் சுகர் ஆட் பண்ணுறது வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரும் இல்லைனா ஐசிங் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா அது வந்து ஹை பீக் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹை ஸ்பீடில். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ வந்து நல்லா வந்து திக்காக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலாவே ஏதாவது எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் தலைகீழ வச்சாலும் கீழே வந்து விழுகாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ வந்து க்ரஷ் பண்ண ஓரியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பவுடராக சேர்க்கல. பவுடராக சேர்த்தா வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். எனக்கு ப்ரௌன் கலரில் பிடிக்கல. ஒயிட் கலர் அந்த விப்பிங் க்ரீமில் வந்து அங்கங்கே ஓரியோ பீஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒயிட்லேயே வந்து நான் க்ரஷ் பண்ண ஓரியோ தான் நான் சேர்த்துக்கிட்டேன், பவுடராக்கல. இப்போ வந்து பேஸ் வந்து நல்லா டைட்டாகி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஓரியோ விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையுமே வந்து உங்களுக்கு அந்த சர்விங் பவுலில் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே ஆட் பண்ணுற கனாஷ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் லேயர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரிமைனிங் உள்ள சர்விங் பவுலில் நீங்கள் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூன்லேயே தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 30 to 45 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ வந்து கனாஷ் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து டார்க் காம்பவுண்ட் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்து விப்பிங் க்ரீமை வந்து சூடு காட்டிக்கோங்க. சூடு காட்டிட்டு அதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கனாஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 30 to 45 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த ஓரியோ மூஸ் அந்த சர்விங் கப்புக்கு மேலே வந்து இந்த கனாஷ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஸ்பூன்லேயே தான் ஒட்டிக்கும், ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் கனாஷ் வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு சர்விங் கப்பையே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லைனா ஓவர் நைட்டாக கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் மறுநாள் கூட சில்லுன்னு சாப்பிட்லாம். ஸோ டாப்பில் வந்து நான் லைட்டாக அந்த ஓரியோ க்ரீமை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிஸ்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை டெக்கரேஷனுக்கு. நான் அப்படியே விட்டுறலான்னு தான் பார்த்தேன். ஸோ அப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காண்டி சரி இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஓரியோ மூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு வந்து சில்லுண்டு அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேஸில் வந்து ஓரியோ பிஸ்கெட், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஓரியோ விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே கனாஷ், இது எல்லாத்தோடு சேர்த்து 1 பைட்டாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் லவர்ஸ், ஓரியோ லவர்ஸ்லாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.